தேர்தல் இது வந்து பண்ணிட்டு இருக்காரு, விஜய் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து சில இடங்கள்ல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கு, பாதுகாப்பு குறைபாடுகள் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு குறைபாடுகள் கடுமையாக இருக்குது. ஏன்னா சென்னையில் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தலைவருடைய பிரச்சார வாகனம் போன பிறகு அங்கே ஒரு போலீஸ் இல்லை. பேரிகேடு நாங்கள் அமைத்து கொள்ள நாங்கள் ஏற்பாடு செஞ்சாலும் அதை அமைக்க விடலை. கடைசி வரைக்கும் மைக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணலை. இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் பல கட்ட கடிதங்கள், பல கட்ட இது நேரில் போய் பார்த்து தலைவரே நேரில் போய் புகார் அளித்தோம், எல்லாம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி திருச்சியில் காவல்துறை எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. காவல்துறை ப்ராப்பராக பின்னாடி வந்த வண்டி வாகனங்கள்லாம் தடுத்து நிறுத்தாங்க. காவல்துறை நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறோன்னா, வாகனங்களை காவல்துறை தான் தடுத்து நிறுத்த முடியும், நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ரோடு. இப்போ இந்த ரோட்டில் போய் நான் போய் ஒரு பேரிகேடை போட்டு ஒரு ரோப்பை போட்டு 4 பேர் நிப்பாட்டினா ஒத்துப்பாங்களா? இது எங்கள் ஏரியா. இப்போ எங்களுடைய ஒரு பெரிய கிரவுண்டில் இருக்கோம், ஒரு மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாடுக்குள்ளே 4 இடத்துல செவர் போட்டோம்னா அதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும். பட் ரோட்டில் போய் யார் தடுத்து நிறுத்த முடியும்? காவல்துறையும் இல்லை அரசு இயந்திரம் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதுதான் திரும்ப சொல்கிறோம். இன்றைக்கி திருச்சியில் வந்து ப்ராப்பராக செஞ்சுருந்தாங்க. நிறைய இடத்துல பேரிகேட் கரெக்டாக போட்டிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் போட்டு பிடிச்சிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் கரெக்டாக போட்டிருந்தாங்க. இதே போன்று இதுக்கே வந்து இந்த ப்ரோட்டோக்காலுக்கு, இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜருக்கு கொண்டு வர்றதுக்கே வந்து எங்களுக்கு 1 வாரம் இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் காவல்துறை சிறப்பாக ஒழுங்காக செயல்பட வேணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ இதை வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பராக செய்யணும், நடுநிலையாக செயல்படணும். எலெக்ஷன் ஆக்ட் இருக்குது, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இன்னும் வந்து திரும்ப திமுகலாம் ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. இந்த இன்னும் 25 நாள் கழிச்சு அடுத்த மாதம் இன்னொரு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் யார் முதல்வர். எங்களுடைய தளபதி தான் முதல்வர். இந்த தவறை செய்யும் அனைத்து அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார். தொண்டர்களும் வந்து விதிமுறையை மீறி வர்றாங்க, வைக்கிறாங்க. அதனால தான் வந்து சில விபத்து. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ்காரங்களை ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? அவர்கள் வருவார்கள், சாலை நிற்பாங்க, தலைவரை பார்க்க நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன விதிமுறை தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்காவது விதிமுறை தெரியணும்னு நினைக்கிறீங்களா? விதிமுறையை நம்ம கடைபிடிக்க, நம்ம வந்து கொண்டு வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை இதுக்கப்புறம் போகாதுன்னா போக மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன விதிமுறை நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? பொதுமக்கள் வந்து நீங்கள் இந்த ரோட்டில், இந்த வாகனத்தில் இது கீழே போகணும்னு கேட்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன விதிமுறை, நீங்கள் கொடுக்கும் விதிமுறை அனைவருக்கும் போய் சேரணுன்றது எப்படி அவர்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்குது. காவல்துறை தான் இதை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறோம். இந்த அரசு பேருந்து இதெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருக்குது. ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க வந்து மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். ஆனால் இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய பேருந்தை வந்து அவங்களுக்கு இடையூறுன்னு சொல்லி புகார் சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்படி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸையும் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை, என்னென்னா ஆம்புலன்ஸை ஏன் சொன்னோம்னா, ஆம்புலன்ஸுகள் திட்டமிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல பரப்புரைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கரூர்லேயே நாங்கள் ஏன் அதை சொன்னால், பரப்புரைக்கு அலோவ் பண்ணப்பட்ட இடத்துல அது ஒரே ஒரு சாலை. இப்போ இந்த சாலைக்கு நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும்னா சுற்றி வரலாம். இப்போ இந்த சாலையை நீங்கள் கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாலையாக இருந்தாலும் அங்கே கூட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த கூட்டத்தை கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் சுற்றி போகணும்னா 10 நிமிஷத்தில் போயிடுவீங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி பல ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுப்பப்பட்டது, எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையூறு செய்யும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுறதுனால தான் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் ஒரு சந்தேகத்தில் தான் எனக்கு வந்து இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க திமுக என்னென்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தை நடுவில் 10 ஆம்புலன்ஸ் விட்றது. 10 ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஓட்டுநர் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு முழுதாக போதையோடு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சி தான் அன்றைக்கி எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி வந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களை காப்பாற்றி அனுப்பியது அங்கிருந்த காவல்துறை. ஸோ இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொல்வது இது மாதிரியான இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுப்பப்படும் வாகனங்களை தான் சொல்கிறோம். மற்றபடி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.